சென்னையில திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா, அவ்வளோ பெரிய தோல்விய அடைஞ்சிருக்காங்க. 2 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்காங்க. மித்த தொகுதியெல்லாம் தோல்விய தழுவியிருக்கா. இது என்ன காரணமா இருக்கும்ண்ணா? பெரும்பாலும் சென்னை மக்கள் நகரமயமாக்கல்ல பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும். திமுக பெரும்பாலும் அந்த மக்களுக்கு ஆதரவா நின்னதா ஒரு பிம்பம் உண்டு. குறிப்பா இங்க இருந்த பூர்வக்குடி மக்களுக்கு திமுக பெரிய ஆதரவு. அதேபோல வெளியிலேருந்து வந்தாங்க இல்லையா? உழைக்கிறதுக்காகவோ அல்லது இங்க தொழில் பண்றதுக்காகவோ வந்திருந்த வேற மாநிலங்களா இருக்கட்டும், வேற சமூகங்களை சார்ந்தவங்களா இருக்கட்டும். அவங்களுக்கும் திமுக பெரிய சப்போர்ட் குடுக்கும் எப்பவுமே. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சென்னையில நம்ம திமுகவுக்கு சப்போர்ட் குடுத்தோம்னா நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் நினைப்பாங்க. இப்போ குறிப்பா ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சமூக மக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. குறிப்பா இப்போ நீங்க சவுகார்பேட்டை போனீங்கன்னு வைங்களேன், அங்க யார் அதிகமா இருக்காங்க? சேட்டு அதிகமா இருப்பாங்க. அதேபோல இன்னும் சில மண்ணடி போன்ற பகுதிகளில் முஸ்லீம்கள் இருக்காங்க. தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய உருது முஸ்லீம்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில இடங்களுக்கு போனீங்கன்னா போரா முஸ்லீம்கள் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும் இல்லையா? என்னடா தமிழ் பேசலன்னா தமிழே இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே இருக்கவே கூடாது அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பயம் வரும் இல்லையா? அப்போ திமுக தொடர்ந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு செக்யூரிட்டியான ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கும் எப்போவுமே. அவங்கள எப்போவுமே பகச்சிக்காது, அவங்கள நெகட்டிவாக காட்டாது. எல்லாரும் திராவிடர்கள், என்ன மொழி வேணாலும் பேசுங்க, என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களுக்கான விஷயங்கள் இங்கே நெகட்டிவாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஷூரிட்டி எப்போவுமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் சென்னையோட வளர்ச்சி ஒரு முக்கிய காரணம்.